அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐயா கிறிஸ்டின். நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் நிகழ்ச்சியில் 2025-26ஆம் ஆண்டுக்கான இளம் விஞ்ஞானி. நான் இன்று என் குழு உறுப்பினர்களுடன் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சாதனை பெண்மணியை பேட்டி எடுக்கலாம் என வந்துள்ளேன். என் குழு உறுப்பினர்கள் எஸ்எல் வர்ஷா, ஜெரிஷான்சி, அதில், ஷயால் மற்றும் தயானந்த். இன்று நாங்கள் எழுத்தாளர் மலர்வதி அவர்களை பேட்டி எடுக்கலாம் என வந்துள்ளோம். இவர்கள் 12 நூல்களை எழுதியுள்ளனர். இதில் தூப்புக்காரி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதினை 2012ஆம் ஆண்டு பெற்றுள்ளார். பாருங்கள், அவர்களை பேட்டி எடுப்போம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. என்னை பற்றி எழுத்தாளர் மலர்வதி. சரியா? என்னுடைய பேர் எழுத்தாளர் மலர்வதி. நான் இது வரைக்கும் 12 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். சரியா? 12 புத்தகங்கள். அதில் 2012ஆம் ஆண்டு எழுதின புத்தகம் தூப்புக்காரி. அது துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய நூல். அந்த நூலுக்காக தேசிய அளவிலான சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது பெற்றது. அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், அந்த யுவ புரஸ்கார் விருது இளம் இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் பெண் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அந்த விருது வழியாக கிடைச்சது. அது ஒரு சாதனையான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு தொடர்ந்து அதுக்கு முன்னால் 2008ஆம் ஆண்டில் காத்திருந்த கருப்பாயின்னு ஒரு நாவல். அதுவும் என்னென்னா பெண்களை பற்றி. இப்போ பொதுவாக பெண்கள் கருப்பாக இருக்கக்கூடிய பெண்களை சமுதாயம் ஒரு அழகில்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லும். இல்லை, பெண்கள் அழகு கடந்தவங்க, அவங்க ஆற்றலானவங்கன்னு சொல்லக்கூடியதான் காத்திருந்த கருப்பாய். அப்புறம் தூப்புக்காரி. அப்புறம் காட்டுக்குட்டி. அது பாலியல் தொழிலாளி பெண்களை பற்றிய செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெண்கள் சமூகத்தில் என்னென்ன அவஸ்தைகள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய நாவல். அது ஒரு நாவல். அதுக்கு பிறகு கருப்பெட்டி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். அது கருப்பெட்டின்னு சொல்லும்போது நம்முடைய வட்டார வழக்கு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா படைப்புகளுக்கு தலைப்பையும் நான் கொலோக்கியல் லாங்குவேஜ், நம்ம பேசக்கூடிய மக்கள் மொழியில் தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். கருப்பெட்டி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெற்று பக்கங்கள். அதுவும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். அதில் என்ன அப்படின்னா, அதுலேயே நம்ம இந்த ஒரு பழமையான சில விஷயங்களை இன்றைக்கி மறந்து போயிருக்கோம். இந்த மாதிரி எளிய மக்களுடைய கதை வெற்று பக்கங்கள். பிறகு சராவின் ஊஞ்சல் அப்படிங்கிறது ஒரு கவிதை தொகுப்பு. அது முழுவதும் இந்த பெண்களுடைய ஒரு விடுதலை, விடுதலை, பொருளாதார விடுதலை, இதை பற்றி சொல்கிறதா இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பறவைக்கு கூடு இல்லை அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். அதுவும் முழுக்க முழுக்க பெண்கள் வீட்டுக்குள்ளாலேயும் சமூகத்துலேயும் எவ்வளவுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த பறவைக்கு கூடு இல்லை அப்படிங்கிற ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு தலைப்பு தான் அதுக்கு வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு முதல் காட்சிகள். அது ஒரு கட்டுரை நூல். முதல் காட்சிகள் கட்டுரை நூல் அதுவும் பெண்களை பற்றியும் நம்முடைய சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை இழந்திருக்கோம். அது குளம், கடிதம் எழுதுவது, அப்புறம் இந்த மைதானெல்லாம் இனி வெறிச்சோடி கிடக்கு. ஒரு காலத்தில் விளையாட்டு கிளம்பாக இருந்தது. இதை பற்றி இதெல்லாம் முதல் காட்சிகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை நூலாக கொடுத்துருப்பேன். பிறகு கடவுளை சுத்தம் செய்தவன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் கொரோனா காலத்தில் எழுதினது. அது கொரோனா எப்படி நம்மளை பாதிச்சது, எப்படி கடந்து போனது, அதில் நம்ம என்ன கஷ்டங்கள் பட்டிருக்கோம் அப்படிங்கிற கடவுளை சுத்தம் செய்தவன். அப்புறம் 40 நாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறு நாவல். அது கொரோனா காலத்தில் நமக்கு மதுக்கடைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அந்த லாக்டவுன் டைமில் குடிகாரனுடைய மனைவி அந்த 40 நாள்களில் மட்டும் ஒரு கல்யாண வாழ்க்கையினுடைய இல்லறத்தை அனுபவிச்சாங்க. அதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை வச்சு 40 நாள்கள் அப்படின்னு. அப்போ அந்த நாவலுக்கு எனக்கு புதுமை பித்தன் விருது கிடச்சி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அண்டியாபீசி இப்போ 2025 எழுதியிருந்தது. அது என்ன இதுன்னா, நம்முடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் முந்திரி பருப்பு தொழிற்கூடங்கள் அதிகம் இருக்குது. இப்போ அது நிறைய வழக்கொழிஞ்சு போயிட்டுருக்கு. அந்த பருப்பு தொழிலில் வேலை பண்ணக்கூடிய பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குது? பொதுவாக நான் எழுதுறது எல்லாமே அடித்தட்டு மக்கள். இந்த சமூகம் யாரையெல்லாம் புறக்கணிக்குதோ அந்த மாதிரி உள்ள மக்கள், எளிய மக்கள். அந்த எளிய மக்கள்லாம் பெண்களை ரொம்ப முன்னிறுத்தி எழுதிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் விருது எனக்கு 2 தடவை கிடச்சி. தந்தை பெரியார் விருது கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு இப்படி விருதுகள் மட்டும் இப்போ ரீசெண்டாக சமூக எழுத்தாளர் விருது
ஹெர் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புலன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பெண்கள் சார்ந்து எழுதுறது பேசுகிறது இதுக்காகவே நான் ஒரு 70க்கு மேலே நம்முடைய தமிழ்நாடு அளவில் உள்ள அமைப்புகளில் இருந்து விருதுகள் வாங்கியிருக்கேன். இது என்னை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகம். மேம், பெண்கள் பாதுகாப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன? பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் எதில் பாதுகாக்கப்படணும், அது அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு தேவைன்னு நீ உணர்ற வந்து உனக்கு தேவை. வெளியில் போகும்போது சும்மா அம்மா கூட வர்றது இல்லாமல் வெளியில் விடாமல் அவங்க எப்போவுமே நம்ம கூட இருக்கிறது உனக்கு வந்து உன்னுடைய ஒரு சுதந்திர உணர்வுக்கு தடையாக இருக்கா? இப்போ வந்து அப்போ நீ வந்து உங்கள் அம்மா உன்கிட்ட சொல்லுவாங்க, நீ தனியாக போனால் உனக்கு சேஃப் இல்லை, நான் அதனால கூட வரேன் அப்படின்னு தான் அவங்க உனக்கு கூட வந்துட்டு இருக்கிறது. இப்போ பெண் பாதுகாப்பு வந்து நம்ம எதில், இப்போ நான் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கேன், ஆனால் இப்போ கூட நான் வந்து எங்கேயா போயிட்டு வந்தேன்னா இப்போ நான் இவ்வளோ இடம் வர்றது கூட ஏன்னா அவங்க முழிச்சோன்னு தேடுவாங்க எங்கே போனா அப்படின்னு. அப்போ வந்து நம்ம வந்து அந்த அவங்களுக்கு வந்து நம்மளை குறித்த ஒரு பய உணர்வு எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தம்பிகளும் கவனிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க இல்லையா? நம்ம முழுவதுமே நம்ம பயப்படுற ஒரே விஷயம் என்னது, பாலியல் சீண்டலுக்கு நம்ம ஆளாக்கப்பட்டுருவோமோ. ஏன்னா ஒரு காலங்களில் பாலியல் சீண்டல் வந்து அவ்வளோ நடந்தது, ஆனால் உயிர் சேதங்களை ஏற்படுத்தலை. இன்னைக்குள்ள பாலியல் சீண்டல் என்ன நடக்குது, துன்புறுத்தல். ஒரு பையன் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறான், சைக்கோ மாதிரியாகவே கொலை பண்ணுறான், அந்த அளவுக்கு ஒருத்தன் மாறிட்டான் இல்லையா? அந்த தன்மைகள் இருக்கிறதுனால ஒரு பெண் பாதுகாப்பை பற்றி எதுலெல்லாம் விழிப்புணர்வாக பேசுனாலும் மையம் வந்து ஒரு பெண்ணினுடைய உடல் ரீதியாக துன்புறுத்தல தான் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் பத்திரமா வேனுக்கு போயிட்டு பத்திரமா வந்துடுவீங்க. இனி காலேஜ் போகும்போது ஒரு வேளை காலேஜ் பஸ்ஸில் விட்டுருவாங்க, ஒரு வேலை கிடைக்கும்போது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து எப்படி ஒரு பாதுகாப்பை யார் நினைச்சாலும் தர முடியாது. நம்முடைய கவர்மெண்ட் நிறைய பாதுகாப்புகளை பற்றி சொல்லி இருந்தாலும் இதே நேரம் நான் ஒரு நைட்டு ஒரு 9:30 10 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு நிற்கிறேன்னா துன்புறுத்தல் எனக்கு வருது, பாதுகாப்பு எங்கே போச்சு? சுற்றி போலீஸ் நிற்கிறது. இது எனக்கு மட்டும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது, எல்லா லேடிஸுக்கும் இது வரும் இல்லையா? இப்போ ஜென்ஸுக்கும் வரும். ஜென்ஸும் டாய்லெட் போயிட்டு ஒரு பையன் டாய்லெட் போனான்னா பயந்து வரான், ஏன்னா அவனோட ஒரு பெரிய அங்களோ யாரோ நின்றுக்கிட்டு அவனுக்கு பாலியல் ரீதிக்கான அச்சுறுத்தல் இருக்கான். அந்த மாதிரி பாய்ஸுக்கும் இருக்குது. அப்போ நம்முடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பாளின்னா நான் தான் பொறுப்பாளி. நமக்கு நிறைய இப்போ வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம வந்து என்ன பாருங்கள், அங்கே பெண்களுக்கு 1098 நம்ம தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா நமக்கு வாகனத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு பண்ணுறதுக்கு அரசு வந்து ஒரு சரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு இவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம பெண்கள் பாதுகாப்புக்கு நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் நமக்கு நம்முடைய ஃப்ரெண்டு யார், எல்லா ஃப்ரெண்டும் கரெக்டாக நம்மளோட ஃப்ரெண்டு யார், அப்புறம் நம்மளை வந்து ஸ்டடி பண்ணி நிறுத்துறதுக்கான நிறைய புக்ஸ் ரீடிங், நிறைய உள்ளறிவு தேவை. நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இன்னொரு அறிவு தேவைப்படுது. அப்புறம் தற்காப்பு கலைகள் சரியா? இது வந்து ஒரு விதமான வெளி பாதுகாப்பு. இனி உங்களுக்கான பாதுகாப்புங்கிறது அப்படி இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க லவ் பண்ணி மிஸ்யூஸ் ஆகி போகிறாங்க இல்லையா? காதலை நம்பி மிஸ்யூஸ் பண்ண அங்கே யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? காதலைனா பழகியிருப்பான். ஒரு 12 வயசு சிறுமி என்கிட்ட சொல்கிறா, கரூர்லேருந்து ஒரு பையன் என்னை வந்து விரும்புகிறான். எந்த வயசு அவளுக்கு? கரூர்காரன் எங்கே இருக்கான் இவளுக்கு தெரியுமா? நான் அவனை நம்பி பார்க்க போகலான்னு இருக்கேன். எது வழியாக அவள் பழகுனா? ஃபோன் வழியாக பழகுனா. நான் அப்போ என்ன சொன்னேன், நீ போகாத, அவன் தனியாலாம் வரமாட்டான், அவன் ஒரு கேங்கே கூட்டிகிட்டு வருவான், அவன் கஞ்சாக்காரனாக இருப்பான். அவன் ஒருத்தி என்கிட்ட சொன்னான், இது மாதிரி எல்லாரும் ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த வயசு வந்து அவளுக்கு அவேர்னஸ் கிடையாது. வீட்டில் விசாரிக்கும் போது அப்பா அன்பு கரெக்டாக இல்லை, அம்மா சேஃப்டி கிடையாது அந்த பிள்ளைக்கு. அவள் எங்கேயோ போய் ஒரு பாதுகாப்பை தேடுறான். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கீங்க, உங்களுக்கு சேஃபான பேரண்ட்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் இல்லாத பிள்ளைங்க தன்னுடைய பாதுகாப்பை அடுத்த ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாங்க. எப்போவுமே உங்கள் பாதுகாப்பு உங்கள்கிட்ட இருக்கட்டும் சரியா? இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை அனுபவிக்கக்கூடிய அளவில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்களான்னு மட்டும் யோசிங்க. இப்போ வந்து சில பிள்ளைங்களுக்கு இப்போ உங்களை விட்டு பழகலாம், ஈவினிங் கடைக்கு போயிட்டோன்னு சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் சில விஷயங்களும் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோ எங்களை மாதிரி உள்ளவங்களோ உங்களுக்கு சொல்லி தரும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பாதுகாப்பு கடைசி வரைக்கும் எனக்கு நான் தான் பாதுகாப்பு. இதுதான் ஒரு பெண் நினைக்கணும், எனக்கு நான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கரெக்டாக இருக்கிறதுக்கான நிறைய அறிவுகள் சரியா? உங்களுக்கு ரொம்ப பெருமை தந்த தருணம் பெருமை தந்த தருணம் வந்து என்னுடைய இலக்கியம்.
என்னுடைய இலக்கியம் சொன்னால் இப்போ வந்து தமிழ்நாடு தெரிகிற அளவுக்கு ஒரு மலர் விதியாக இருக்குது. ஆனால் ஒரு 2012ஆம் ஆண்டுக்கு முன்னால் இதுதான் என்னுடைய உலகம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஊரை தாண்டி நான் எங்கேயுமே போனது கிடையாது. அப்போ என்னென்னா எனக்கு என்னை வந்து இந்த சமூகம் பார்த்தது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய அறிவாளி கிடையாது. எங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய வந்து மெச்சூர்டான பேரண்ட்ஸ் இல்லை, படிப்பறிவு இல்லாதவங்க. அப்போ அந்த பின்புலத்தில் தான் நான் வளர்ந்தேன், புரிஞ்சது. அதனால எனக்கு வந்து இங்கே நிறைய ஒடுக்குமுறைகள் இருந்தது. எனக்கு பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ, என்னுடைய எழுத்து கூட இங்கே யாரும் அங்கீகரிக்கலை, என்னோடய ஸ்டார்டிங்கான எழுத்து. ஆனால் என் மனசுக்குள்ளால ஒரு கனல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி எனக்கு எந்த அறிவையுமே இங்கே ஏற்றுக்கலை சொல்லப்போனால். அப்போது 2012ஆம் ஆண்டு தூப்புக்காரி எழுதுறது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தெரியாது, எனக்கு என்ன அடையாளம் தெரியாது. அந்த டைமில் வந்து சும்மா அது வெளியான 2வது மாதமே, அந்த மாதமே அந்த நாவல் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு. அது 15ஆவது நாள் என்ன ஆயிட்டுன்னு சொன்னால், இங்கே நாமக்கல்லில் வந்து சின்னப்ப பாரதி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை இருக்குது. அந்த அறக்கட்டளை வந்து உலகளவிய 16 தமிழ் எழுத்தாளர்களுக்கு வருஷந்தோறும் விருது கொடுப்பாங்க. அப்போ இந்த புக்கு அங்கே போய் சேர்ந்துட்டு, அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த 15ஆவது நாளையே உலகளாவிய தமிழர் வரிசையில் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்தாங்க, 10,000 ரூபாயும் பரிசு. அது வாங்கின கையோடு எனக்கு அந்த 2 வாரத்திலேயே சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு அந்த வாழ்க்கையில் அது வரைக்கும் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் அத்தனை நிராகரிப்புகளுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம். நீ கேட்டிய கேள்வி, அதுக்கான ஒரு விடையை நான் அந்த விருது அறிவிப்பில் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிறேன். மோட்டிவேட் பண்ணது இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நான் இப்போ தான் வந்து நல்ல தரமான இலக்கிய படைப்புகள் படிக்கிறேன். முதல்ல வந்து நிறைய வெகுஜன பத்திரிகைகள் நமக்கு அப்போ அதுதான் கிடைக்கும், குமுதம், குங்குமம், அந்த மாதிரி வாரமலர், இந்த மாதிரி தங்கமலர், சிறுவர் மலர், இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய ரீட் பண்ணுவோம். அந்த வாசிப்பு ஒரு வித கற்பனையை கொடுக்கும். நீங்கள் அதனால் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ அது ஒரு வித கற்பனையை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு புதிய மனநிலை உருவாகிட்டே இருந்தது. எனக்கு அது இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இந்த ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னன்னா, அந்த ஸ்கூலில் இருக்கிற நேரம்லாம் ஒரு விதமான ஒரு கற்பனை உணர்வுன்னு தோணும். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த எழுதுறதுக்கான நான் எனக்கு முன்னால் கேட்ட அந்த பதில் மாதிரி, கேள்வி மாதிரி, அதுக்கு பதில் மாதிரி என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதனையை சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்னுடைய தோல்விகள் நிறைய நான் சொல்லலாம். இன்றைக்கி அதை வெற்றிகளாக நினைக்கிறேன். அந்த தோல்விகள் எனக்கு அப்பா கிடையாது, அப்பான்னு கூப்பிட்டு அந்த அழைச்சி ஆசைப்பட இருந்தது இது. அப்புறம் என்னோடய பேக்ரவுண்டு நிறைய விஷயங்கள் எது பண்ணாலுமே எனக்கு தடையும் தோல்விகளும் நிறைய இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஏன்னா யார் சின்ன வயசில் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி புக் எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இது? இன்ஸ்பிரேஷன், நான் வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை கிடையாது. ஆனால் நான் ஸ்கூல் டைமில் எழுதிட்டு இருந்திருப்பேன், புரிஞ்சுது. அது எனக்கு நான் இப்போ வந்து நினச்சி பார்க்குறேன். ஸ்கூல் டைம்லனா ஒரு பேச்சு போட்டியெல்லாம் கொடுப்பாங்க, இல்லை ஸ்பீச். அப்போ மற்ற பிள்ளைங்களுக்கு எழுத தெரியாது, ஆனால் உடனே என்கிட்ட கொடுப்பாங்க. நான் எழுதி கொடுத்துருவேன். அப்புறம் வந்து இந்த பாட்டெல்லாம் இருக்கும் இல்லை, அதுக்கு சினிமா பாட்டு அப்படியே மெட்டு போட்டு நம்ம இன்னொரு கல்யாண வீடுகளுக்கெல்லாம் பாடுவோம்ல, அப்படி நான் ஆட்டோமேட்டிக்கலாக நிறைய எழுதிட்டே இருப்பேன். ஆனால் அந்த எழுத்து எனக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் நான் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் சின்ன ஒரு 15 வயசுலேயே ட்ராமா போட்டுட்டேன், மேடை நாடகம். நீங்கள் பார்த்தீங்கல்ல ஒரு ஸ்டேஜ், அதில் வந்து ஃபுல் டைம் 2.5 மணி நேரம் நடிக்கக்கூடிய ட்ராமா எழுதி ஆக்ட் பண்ணோம். அது மாதிரி தொடர்ந்து 4 வருஷம் அப்படி போட்டேன். எல்லாம் சினிமா மாதிரி இருக்கும். ஆனால் அது ரைட்டிங்குங்கிறது எனக்கு தெரியாது. யாருமே நம்மளை வந்து இது பண்ணலை, நீ எழுதிட்டுருக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. நான் ஏதோ டைம் பாஸ் மாதிரி. அப்புறம் நமக்கு எப்போ வந்து ஒரு பெயின் ஃபீல் வருதோ, எப்போ ஒரு ஹாப்பி வருதோ, அப்போ நானே ஓடி வந்து வீட்டில் உட்காந்து எழுதுவேன், டைரி எழுதுவேன். நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு எமோஷ்னல் வரும்போது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் ஏதோ ஒன்று வரும்போது நமக்கு ஒரு இது கிடைக்கும் இல்லை, அப்போ நம்ம அப்படி வந்து குட்டி குட்டியாக எழுதி வச்சுருப்பேன். ஆனால் அது அடையாளமாக படலை. அப்புறம் வந்து சர்ச்சுக்கு போவேன். ரொம்ப சர்ச்சில் நல்ல இன்வால்மெண்ட் உண்டு. ஒரு 18-19 வருஷம் அங்கேயே கொயர் இதில் எல்லாம் இருந்திருப்பேன், கொயர் லீடராக இருந்திருக்கேன். அங்கே நிறைய ஒர்க் பண்ணேன். அப்போ அங்கே ஒர்க் பண்ணும்போது அந்த மாஸுக்கெல்லாம் நிறைய
முன்னுரைக்கெல்லாம் எழுத வேண்டியது இருக்கும். அதுவும் ஆட்டோமேட்டிக்கலாக நிறைய அழகாக எழுதுவேன். அப்படி எழுதி அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுன்னா சமூகத்துக்கு மேலே பார்வை போச்சு. அப்போ நான் வந்து நிறைய ஒரு பெண்ணாக வளர்ந்ததுனால எனக்கு நிறைய ஒடுக்குமுறைகள் கிடச்சிது. அது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஒரு சொசைட்டியில் இறங்கி வேலை பண்ணாலே அது ஜென்ஸுக்கும் பொருந்தும். ஆனால் ஜென்ஸை இன்னொரு விதமாக பார்ப்பாங்க. கேர்ள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட கேரக்டரை மிஸ் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் ஓப்பனில் இறங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா அது நீங்களும் ஒரு இதாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சோசியல் ஒர்க்கு நம்ம கொஞ்சம் வீடை விட்டுட்டு எப்போ வெளியே போய் ஒரு சோசியல் ஒர்க்காக சர்ச்சாக இருக்கட்டும், ஒரு ப்ளே கிரவுண்டாக இருக்கட்டும், கொஞ்சம் நம்ம எப்போ டிஃப்ரெண்ட்டாக மாறுறோமோ அந்த டிஃப்ரெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய கேரக்டரில் தான் அடிப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்போ கேரக்டரில் நமக்கு எப்போ நம்முடைய கேரக்டர் வந்து நம்மளை ஒரு மாதிரி பேச தொடங்குறாங்களோ அது நமக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். அது வந்து ரொம்ப நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோகத்தையே கொடுத்துரும். எனக்கு அப்படி கொடுக்க தான் அப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கல்ல ஒரு கொஸ்டின், பெண்களுக்கான அந்த விடுதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன? அப்போ தான் தோணும், ஏன் வந்து ஒரு பெண் வந்து ஒரு சின்ன ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு வெளியே போனவன் கிடையாது, இங்கே தான் வளர்ந்தவா. அப்போ ஒரு சின்ன ஏன் என் மேலே இவ்வளோ கொஸ்டின் வைக்கிறாங்க, இல்லைன்னா ஏன் என் கேரக்டர் இவ்வளோ அடிக்கிறாங்க? அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த திருப்பி அடி தான் எனக்கு வந்து என்னோட எழுத்தாக மாறுச்சு. புரிஞ்சுதா? ஆனால் பேச பயமாக இருக்கும். இன்னைக்கு பேசுகிறேன், ஆனால் சவுண்டு எடுத்து பேசுகிறதுக்கு நல்ல பயமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் அப்படி. நம்ம பேசினாலே சொல்லுவாங்க உங்களுடைய நான் பேசிகிட்டே இல்லை, இலக்கியம் மாதிரி ஆகி தான் நான் மேடைகளில் நிறைய பேசுவேன். என் ஊர்லேயே நான் இதுவரை பேசுனது கிடையாது. ஒரு வார்த்தை என்ன எதிர்த்து என்ன அவமானப்படுத்தின ஒருத்தர் கூட நான் கொஸ்டின் கேட்டதும் கிடையாது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த அவமானங்கள் எல்லாம் அப்படியே சேகரித்து வச்சுக்கிட்டு மெதுவாக எழுத தொடங்கினேன். அது எனக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்தது. இது சொசைட்டியில் போய் சேர நான் நினைக்கவே இல்லை. அப்படி தான் எனக்கு வந்து அந்த வந்து என்னோட தூப்புக்காரி ஃபஸ்ட்டு வெளியிடும்போது நான் டைட்டிலில் சொன்ன வார்த்தை இதுதான், எல்லோருக்கும் பிடிச்சிருந்துன்னு சொன்னால், எல்லாரும் அன்பு செய்திருந்தால், எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படி ஒரு மலர்வதி உருவாகி இருக்க முடியாது. நான் அப்படி தான் பார்த்தேன். அந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றினேன். எல்லாரும் அன்பு செய்து ஓகே நீ நல்லா கொள்ளலாம் குட்டு அப்படின்னு எனக்கு ஒரு என்கரேஜ் ஒரு வேளை கிடைச்சிருந்தேன்னா, கிடைச்சா ஒரு மோட்டிவேஷன் பிள்ளைங்களுக்கு இன்னொரு விதமாக வரலாம். ஆனால் நான் வந்து அந்த நெகட்டிவ் என்ன செய்தேன், பாசிட்டிவாக மாற்றினேன். முடியாது, இது முடியாது, இவ சரியில்லை, இப்படி சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் நான் வந்து என்னோடய எழுத்துக்கு வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி பெரிய புக்ஸ் எல்லாம் படித்து ரீட் பண்ணி அதிலேருந்து ஒரு எழுத்தாளராக வந்தது கிடையாது. வாழ்க்கை கொடுத்த எல்லா அடிகளையும் எல்லா அவமானங்களையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அதுதான் அப்படி லைஃபாக அந்த எழுத்தாக கொடுத்துட்டு. நம்ம உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்ச ஒரு பெரிய சவால் நல்ல கேள்வி. அந்த சவால் அப்படிங்கிறது என்ன, நம்ம வாழ்கிறதே ஒரு பெரிய சவால் தான். புரிஞ்சுதா? என்ன உங்களுக்கு அது உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் அதிக ரோஷம் உள்ளவங்க சூசைட் பண்ணிடுறாங்க. என்னோடய பார்வை அதுதான். ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தர் நம்ம மேலே இல்லாத வார்த்தையை கொட்டிட்டாங்க, எனக்கு பணம் இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, அதனால் நான் இந்த உலகத்தில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த தன்மானத்தினுடைய ஒரு ரோஷம் புத்துறவங்க தான் செத்து போகிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு ரோஷமே கிடையாதுன்னு. ஏன்னா அப்படி பார்த்துருந்தேன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்போ அந்த வாழ்க்கையை தான் நான் சவாலாக எடுத்தேன். இப்போ என்ன, நீங்கள் எல்லாம் பெரிய படிப்பாளிகள்லாம் பெரிய படிப்பாளி கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் அளவில் நான் பெரிய இது கிடையாது. நான் எல்லாமே யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன், டிகிரி எல்லாமே. புரிஞ்சுதா? அப்போது அந்த ஒரு இடத்துல கூட படிப்பு எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு பிறகு பொருளாதார விஷயமும் சுத்தமாக கிடையாது. ஒரு இவ்வளோ இன்கம்மிங் வந்து நீங்கள் எங்கள் அம்மாவை பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்கூலில் தான் துப்புரவு வேலைக்கு போனாங்க. அப்போ அவங்களுடைய மாத சம்பளம் 30 ரூபா தான் அன்னைக்கு. அவங்க இந்த வேலைக்கு இங்கே வரும்போது எங்கள் கூட எங்கள் அப்பா கிடையாது. அப்போ நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அந்த வாழ்க்கை வந்து பெரிய சவால் தான். அன்னைக்கு எங்களுக்கு எது சவாலாக இருந்ததுன்னா, இந்த மூச்சு வச்சுட்டு நாங்கள் வாழணும். அன்றைக்கி பெரிய அந்த வீடு கட்டணும் அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் லைஃப் வந்து நாங்கள் உயிரோடு இருக்கணும். அந்த உயிரோடு இருக்கிறதுக்கு உழைக்கணும். அந்த உழைப்பு மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அது இன்றைக்கும் அது கண்டினியூ தான். சரியா? நம்ம இவ்வளோ பெரிய ரைட்டர் ஆகிட்டேன், வின்னர் ஆகிட்டேன், நான் ஸ்டே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் ஃபைட்டிங் தான். அப்போ சவாலுங்கிறது
நம்ம ஒரு நாள் வாழ்றதே ஒரு பெரிய சவால் தான். என்னென்ன நமக்கு இன்னைக்கு பொருளாதாரம் பார்க்கணும், நம்முடைய நோய் இல்லையா, நம்ம உடல் பார்க்கணும், நம்முடைய குடும்பம் சூழல், இப்படி நமக்கு எல்லாருக்கும் டெய்லி ஒரு சவால் தான். ஆனால் என்ன சவால் அப்படின்னா, நான் அதை சொல்லலாம், இவ பேரே ஆகாது, அல்லனா இப்படி ஒரு ஆளே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச பலருடைய மத்தியில் இன்னைக்கு நான் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஆளுமையாக வந்திருக்கேன் இல்லையா. இது ஒரு பெரிய சவாலாக நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்னைக்கு ரோல் மாடல். நீங்கள் இப்போ தான் என்ன பார்க்குறீங்க, நம்ம காலேஜ் போவோம், 4000 5000 பிள்ளைங்களுக்கு மத்தியில் பேசுவோம், அந்த ஸ்பீச் முடிஞ்சோன்னு அந்த சாக போகிறது எத்தனையோ பிள்ளைங்க கையை பிடிச்சிட்டு வந்து நான் வாழ்கிறேன் உங்களால், உங்கள் ஸ்பீச்சால் வாழ்கிறேன், உங்கள் ரைட்டிங்கால் வாழ்கிறேன். இது வந்து நான் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு, அதாவது இவன் கிடையாது முடியாதுன்னு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்த இடத்துல இருந்து இல்லையா இன்றைக்கி நான் இவ்வளோ மாறி இருக்குங்கிறது அது ஒரு இயற்கையோட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அது ஒரு சேலஞ்ச், அது ஒரு எனக்கு அது ஒரு வெற்றியாக பார்க்குறேன். சரியா, நிறைய விஷயங்கள் வந்து முடக்கி போடலான்னு அதை வந்து எல்லாம் மாற்றிக்கிட்டு இன்றைக்கி ஒரு என்ன ஒரு சமூகத்துக்கானவளாக வந்திருக்கேன். சரியா, நீ ஏதாவது சவால் நினைக்கிறியா? ரைட்டிங் இல்லைப்பா, பர்சனல் லைஃப்பில் ஏதாவது உனக்கு சவால் மாதிரி இருக்கா? இல்லையா, இப்போதைக்கு இல்லை. அப்படி நம்ம அதாவது நமக்கு சேலஞ்ச் நிறைய வரணும், புரிஞ்சுதா? சேலஞ்ச் வந்து ஒரு விஷயம் உன்னால் முடியாதுன்னு சொல்லும்போது நீ அதை முடித்து காட்டணும். அது நல்ல விஷயமா இருக்கணும். என்ன ஒருத்தர் வந்து ஒன்றால் இது அது மேம், பெண்களோட பாதுகாப்புக்கு ஆண்களோட ஒத்துழைப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு ஆண்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமானது. சரி, அது தேவையானது கூட. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நல்ல ஒரு அப்பா அமைஞ்சுக்கிட்டா, ஏன்னா அது நம்ம ஆணும் பெண்ணுமானதான் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் வேற ஆண்கள் வேற அப்படி பிரிச்சுக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் வேணும். 2 பேருக்கும் இப்போ ஆண்களுடைய பலத்துக்கும் பெண் தேவை, பெண்ணினுடைய பலத்துக்கும் ஆண் தேவை. இல்லாத பட்சத்தில் நம்ம வாழலாம், அதுதான் எனக்கு கதை. ஆனால் கரெக்ட்ஃபுல்லாக ஒன்று அமையும் போது நல்லா இருக்கும். இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா வந்து கரெக்டாக இருக்காருன்னா அந்த பெண்கள் ஆட்டோமேட்டிக்கலாகவே ஒரு பயங்கர தைரியசாலிய பெண்களாக வெளியே வருவாங்க. நீங்கள் பார்த்து பாருங்கள், மேக்ஸிமம் வந்து ஒரு போல்டாக ஒரு கொஸ்டினை கேட்குறது, ஒரு இது பண்ணுறது எல்லாமே ஒரு அப்பா சரியாக இருக்கும்போது. அதனால நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். சரியா, ஒரு அண்ணன் ஒரு தம்பி இவங்க எல்லாம் கரெக்ட்ஃபுல்லாக இருக்கும்போதே ஒரு பெண் வந்து முதல்ல உருவாகி வார இடம் குடும்பம் இல்லையா. அதுக்கு பிறகு நம்ம சமூகத்துக்கு போகிறோம். அப்போ குடும்பத்தில் அப்பா அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் அவங்கள புரிஞ்சுக்கிற விதம் இருக்கு இல்லையா, அந்த பாதுகாப்பு அவங்களுடைய பாதுகாப்புங்கிறத விட அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, எங்கள் 3 தம்பிகள் வந்திருக்கீங்க, அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன, உங்கள் அப்பா உன்கிட்ட என்ன எதிர்பார்க்க, நீ உன்னை எந்த புரியணும்னு ஆசைப்படுவேன்? நான் வந்து சொல்கிறது எல்லாம் கேட்கணும். எனக்கு வந்து நான் தப்பு பண்ணேன்னு அட்வைஸ் பண்ணணும். அதே சமயம் நான் தப்பு பண்ணாட்டி என்ன தப்பு பண்ணேன்னு மட்டம் தட்டக்கூடாது. நீ உங்கள் அப்பாட்ட எதிர்பார்க்குற, நீ தப்பு பண்ணாமே உங்கள் அப்பா ஒன்று தப்புன்னு சொல்லக்கூடாது. இதை நீ எதிர்பார்க்குற இல்லை, இதை நீ உங்கள் அப்பாட்ட எப்படி புரிய வைப்ப? நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்குவாங்களா? அதாவது அவங்க இன்னொன்று என்னென்னா, ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளை எப்படின்னா சுதந்திரமாக விடுவாங்க. ஆனால் ஒரு பயம் இருக்கும், மகளை பற்றி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல இருந்தால் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இனிமே அவங்க வைப்பாங்க. அதையும் புரிஞ்சுக்கணும், எங்கள் அப்பா எங்களை நம்பலை அப்படின்னு. அப்புறம் என்னன்னா, உங்களுடைய மனம் உடலை புரியக்கூடியது ஆண்கள். நீங்கள் இப்போ 3 தம்பிகள் இருக்கிறதுனால நம்ம ஆணும் பெண்ணும் ஒன்றுன்னு சொன்னாலும் உடம்பால நம்ம 2 பெற்றவங்க, அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல் தன்மை வேறு, அவங்களுடைய உடல் தன்மை வேறு. அவள் பெண்களுடைய டயர்ட்னஸ்ஸு அவங்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, அவங்க வயசு அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களுடைய பருவநிலைகள், ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுடைய பருவநிலைகள், மாதாந்திரம் அவங்களுடைய பருவநிலைகள், இது எல்லாமே ஒரு வீட்டில் உள்ள ஆண் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரியா, இந்த புரிதல் இல்லாத வரைக்கும் பெண்களுக்கு கஷ்டம்தான். ஏன்னா ஒரு மந்த்லி ஒரு பீரியட்ஸ் வலி வருதுன்னா அப்பாவுக்கு அண்ணனுக்கு அந்த பெயின் தெரியாது. ஆனால் அது தெரியணும், நீங்கள் வளர வளர அதை தெரிய வைக்கணும். ஏன்னா அந்த வலியோடு தான் ஒரு அம்மா என்ன செய்வா, சமைப்பா இல்லையா. அந்த வலியோடு தான் அம்மா சமைப்பா, அந்த வலியோடு தான் துணி துவைப்பா. அவளுக்கு ஒரு டீ போட்டு அந்த நாள்களை நீ இருக்க வச்சுட்டு உன்னை அந்த தண்ணியை குடி, இல்லைன்னா நீ இன்னைக்கு 3 நாள் ரெஸ்ட் எடு, நாங்கள் இந்த வீடை பார்த்துக்குறோன்னு எந்த ஆண் சொல்லுவான் இல்லையா. அப்போ எப்படி பெண்களுக்கு ஒரு ஆண் வீட்டிலேருந்து பாதுகாப்பு கொடுக்கான்? அப்போ தான் நம்ம சமூகத்துக்கு அவளுடைய உடல் இளைப்பாறது யார்? இளைப்பாற வைக்கணும் இல்லையா.
அவ முழுக்க முழுக்க வீட்டில் வந்து பொதுவாக சொல்ல வீட்டில் சும்மா இருக்கா, ஒரு பெண்ணு சும்மா இருக்க முடியுமா? அவள் காலையில் 4 மணிக்கு எழும்பி ராத்திரி 12 மணி தானே தூங்குறா. அப்போ இந்த உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறது யாரு? வீட்டில் உள்ள ஆண். அதே மாதிரி அவள் வெளியே போறான்னாலும் ஒரு பஸ்ஸில் நிற்கிறா, வேற எங்கேயோ போறா. அவளுடைய இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இலவசங்கள் கொடுத்துருக்காங்க. அவளுடைய உடல் பலவீனத்துக்காகவும் அவளுடைய சில சௌகரியத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆண் வந்து வெளியே போகும்போது இப்போ உங்கள் நட்பாக இருக்கலாம். இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் முன்னால் பசங்க அப்படிதான் எங்களை ரொம்ப பாதுகாப்பாங்க. யாராவது கொஞ்சம் இது சொல்லிட்டு போனாங்கன்னா விரட்டி போய் திட்டுவாங்க, வேணா அடிப்பாங்க. நமக்கு ஒரு நல்ல நட்பை நம்பி வெளியில் இறங்கி போகணும். அதே மாதிரி வெளியே போயாச்சு, வீடு நம்ம குடும்பம் ஒரு பாதுகாப்பு தரது மாதிரி. வெளியே பாதுகாப்புங்கிறத விட அவங்களுக்கான ஒரு வழியை விட்டு கொடுக்குறது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இப்போ நீ ஒன்று விரும்பி இருப்ப, ஆனால் உன் அப்பா அதை விரும்பாது. ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கிற நிறைய பிள்ளைங்க இது சொன்னது, நான் ஸ்போர்ட்ஸை செலக்ட் பண்ண எங்கள் அப்பா அதை விரும்பலை. லைஃப் ஃபுல்லாக அப்பாவுக்காக அம்மாவுக்காகவோ அந்த ஆசைகளை, ஒரு பெண்ணினுடைய ஆசைகளை, அந்த உணர்வுகளை முதல்ல குடும்பம் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் வயசுக்கான புரிதல் சமூகம் இல்லை, குடும்பம் தான் புரியும். அதை புரியறதுக்கு உங்கள் அப்பாட்ட அண்ணன்ட்ட நீங்கள் பேசணும். சரியா? நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட சில ஆண்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து மேக்சிமம் புரிஞ்சுக்காங்க, ஆனாலும் புரியலை. நிறைய தன்மைகளில் புரியலை. சரியா? பெண்கள் பலவீனமும் பலத்தையும் பற்றி நீங்கள் பலவீனம் பலம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெண்களுடைய பலவீனத்தை குறித்து என்ன காலங்காலமாக பேசுகிறாங்கன்னா அன்பு தான் அவங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்களுக்கு அன்பு தேவை இல்லையாப்பா? தேவை தானே. அன்புக்கு ஏங்குறீங்களா? அன்பு கொடுக்குறீங்களா? அதாவது அன்பு பொதுவானது. ஆனால் பெண்கள் வந்து அன்பில் பலவீனப்பட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அது என்ன அன்பில் பலவீனப்பட்டிருக்காங்க? இப்போ ஒரு குடும்பத்தில், இப்போ உங்கள் வயசு குடும்பத்தை தான் சொல்ல முடியும். குடும்பத்தில் பாருங்கள், அப்பா எவ்வளோ சண்டை போட்டாலும் பேசுகிறது அம்மாவாக தான் இருக்கும் இல்லையா? திருப்பி போய் பேசுறது அப்பாவுடைய அவ்வளோ வார்த்தைக்கும் அம்மா ஒரு பதில் கூட சில இடங்களில் திருப்பி சொல்ல மாட்டாங்க. சொன்னால் என்ன நடக்கும்? அந்த குடும்பம் பிரிஞ்சு போகும் இல்லையா? இப்போ பெண்ணினுடைய அன்பு பலவீனமாக ஒரு இடத்துல பார்க்கப்பட்டாலும் அந்த அன்பே சில இடங்களில் பலமாக மாறி நிற்கும். சரியா? இதில் எங்கே நம்ம பலவீனப்படக்கூடாது அப்படின்னா, நம்ம அன்பை வந்து எந்த இடத்துல யார் புறக்கணிக்கிறாங்களோ அங்கே போய் நம்முடைய அன்பை கொடுக்கக்கூடாது. சரியா? அது வந்து கவனமாக இருக்கணும். என்னைக்கு வந்து நம்முடைய அன்பு வந்து நீங்கள் கொடுக்குற அன்பு எங்கே கொடுக்குறீங்களோ அந்த இடம் ரெஸ்பெக்டான இடமா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸா, நமக்கு விருப்பமானவங்களா, நீங்கள் செய்யக்கூடிய அன்பு ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தருதுன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். அந்த அன்புக்கு அடிமையாகக்கூடாது. நீங்கள் அடிமையாகும் போது, இப்போ சின்ன வயசில் சில பிள்ளைங்க வந்து லவ்வில் மாட்டிக்கிறாங்க. அந்த அன்பு சில கமிட்மெண்ட்களை போடுது இந்த சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு. நான் பார்க்குறேன், அந்த பிள்ளைங்க என்ன ஆகுது, அடுத்து சொந்த விருப்பங்களை இழந்து போய் நிற்கிறாங்க. சரியா? அந்த அன்பு வந்து கமிட்மெண்ட்ஸில் உள்ளாகும் போது அந்த அன்பு வந்து இன்னொரு ஆள் சொல்கிறது தான் கேட்குதே தவிர தன்னுடைய ஆசைகளை எல்லாம் இழந்துக்கிட்டே போகுது. பேரண்ட்ஸு நிறைய அம்மாக்கள் இதை தோல்வி அனுபவிக்கிறாங்க. தன்னுடைய சுயமான ஆசை, சுயமான தேடல் எல்லாத்தையும் இழக்கிறாங்க. அப்படி ஒரு அன்பை நீங்கள் வளர்க்கக்கூடாது. அன்பு பலமாக வளர்ந்து நிற்கும். அது உங்களை பலவீனம் ஆக்கிற வேண்டாம். உங்களுடைய பலவீன நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க. அதெல்லாம் முதல்ல சில இடங்களில் நோ சொல்லுங்க. அது நல்ல விஷயம். நோ சொல்லி பழகுறது பெண்களுக்கு நல்ல விஷயம். ஏன் சொல்லக்கூடாது? உங்களுக்கு பிடிக்காத நோ சொல்லி தான் ஆகணும். அந்த இடத்துல ஒரு அன்பை புகுத்திக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. சரியா? நம்மள மாதிரி உள்ள பெண்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்தால் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும்? நம்மள மாதிரி பெண்கள், பொதுவாகவே பெண்கள் தனக்கு விருப்பமானதை, சரியா? எனக்கு விருப்பமானது முதல்ல கரெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். எதையும் நான் போய் விரும்பக்கூடாது. என்னுடைய விருப்பமானதை நான் செய்யும்போது தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் எப்போ சந்தோஷமாக இருப்பேன்னு கேட்டிங்கன்னா, நான் எழுதும்போது மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன். இலக்கிய சார்ந்த மேடைகளில் மட்டும்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் அதை தான் விரும்புகிறேன். வேறு ஏதோ ஒன்று என் கையில் வரும்போது நல்லா எரிச்சல் படுவேன். வேறு ஏதோ நான் செய்யும்போது மனம் ஒன்றாமல் தான் நிற்பேன். என்னைக்கு ஒரு பெண் சந்தோஷமாக இருப்பான்னு தெரியுமா? அவள் விரும்புகிறத அவள் என்ஜாய் பண்ணும்போது. சரியா? அப்போது நீங்கள் வந்து எதை விரும்புகிறீங்களோ அந்த விருப்பத்துக்கான ஒரு தெளிவை வச்சுக்கோங்க.
அந்த தெளிவை நீங்கள் எப்போ கண்டடைகிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு டீ குடிக்கிறது கூட ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி உங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்க, அம்மா நீ எப்போ அமர்ந்து உட்காந்து ஒரு டீ குடிச்சிருக்கீங்க? வாய்ப்பே இல்லை. டீயை போட்டு வச்சுட்டு அம்மாவுக்கு பிள்ளையை கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு அதை கூப்பிட்டு இதை கூப்பிட்டு நேரம் அம்மா டீயை கொட்டிக்கிட்டு ஓடும். ஒரு பெண் 10 நிமிஷம் அமைதியாக இருக்கிறதும் பெரிய சந்தோஷம். சரியா? அப்போ அந்த சந்தோஷத்தில் ஒரு எனர்ஜி கிடைக்குது. அப்போ தான் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. நம்ம சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சரியா? அந்த சந்தோஷம் நீ எதை தேர்வு பண்ணுறியோ அந்த தேர்வு உனக்கு பிடித்ததாக இருக்கும். அங்கே நீ ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவ. சரியா? அதுதான். அப்போ நமக்கு சந்தோஷம் ரொம்ப தேவை. ஒரு தனியாக ஒரு பஸ்ஸில் போயிட்டு வர்றது பெரிய சந்தோஷங்கள் வேண்டாம். அந்த இல்லை நீ விரும்பணும். இப்போ நீ ஃப்ளைனில் பறக்க ஆசைப்படுறேன்னு அது உன்னோட சந்தோஷம் இல்லையா? சில பிள்ளைங்கள் தனியாக ஒரு கடற்கரையில் போய் இருக்க ஆசைப்படும், அதுவும் அதுக்கு சந்தோஷம். சிலர் மியூசிக் கேட்க ஆசைப்படும். அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கோ அந்த விருப்பத்தை நீ கண்டுபிடி, நீ அங்கே போய் உட்காரு, அதான் உன்னோட சந்தோஷம். அது எல்லா பெண்களும் செய்யணும். எனக்கு ஒரு ஆசை இல்லைன்னு சொன்னாங்க சில பெண்கள். கண்டிப்பாக ஆசை இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? சிலவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அந்த தடை இருக்க அந்த சுவை கூடும். இன்னும் உங்களுக்கு எவ்வளவுக்கு தடை வருதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஒரு ருசி அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த தடை வாரதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். அது ஒரு தடையை பெயர்த்து நீ போயிட்டே இருக்கலாம், போகணும். அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன் சந்தோஷத்தை நீ போய் சேரணும் அங்கே. என்ன நான் இத்தனை நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் மெதுவாக இருந்து ரொம்ப அன்பாக பணிவாக எங்களுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. குமரி அறிவியல் பேரவை சார்பாக என்னை பார்க்க வந்திருக்கீங்க. யார் பேர்? உன் பேர் என்ன? தயானந்த். ஷயான். ஷயானா? ஷயால். அதின். ரயா. ஜெரிஷா. வர்ஷா. நீங்களும் நிறைய கேள்விகளோடு வந்திருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் 3 தம்பிகள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கனவுகள் வளர்ந்து வரட்டும். எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல ஒரு சகத்தோழனாக இருக்கணும். சரியா? சகத்தோழனாக நீங்கள் வளர்ந்து வரணும், புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் தனியாக 3-6 பொம்பளை வர்றதை விட இப்படி இவங்களும் வரும்போது இன்னைக்கு நான் சொன்ன பதில், பெண்களை சார்ந்த பதில் கண்டிப்பாக அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும் இல்லையா? ஃப்யூச்சரில் அவங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ தான் அது ஒரு முழுமையான ஒரு பெண் விடுதலை வரும். பெண் விடுதலை ரொம்ப முக்கியம். சிலவங்க பசங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன சுதந்திரம் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. வேலைக்கு போகிற பொண்ணுக்கும் தொந்தரவு. நீங்கள் அதை போக போக புரிஞ்சுக்கணும். உடலால் பெண்களுடைய வலிகள், அப்புறம் அவங்க மனசால் அனுபவிக்கிற ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சரியா? நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கணும். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த அருமையான இன்டர்வியூ எடுத்ததில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தெரியாத நிறைய விஷயங்களை இந்த ஒரு இன்டர்வியூ மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு தந்த குமரி அறிவியல் பேரவைக்கும் மலர்வதி டீச்சருக்கும் ரொம்ப நன்றிகள். நன்றி.